கேட்ட பலகாரம் தரவில்லையானா உங்களை கிட்டே கொண்டு விட்டு விடுவேன். சொன்ன பலகாரம் தரலையான அரக்கனை சுத்தி கொண்டு விட்டுடுவேன் அப்படின்னு இந்த பெருசாலி என்கிட்டயே வசனம் பேசிக்கிட்டு இருக்கு. மானங்கட்ட பெருசாலி என்கிட்ட மாவுருண்ட கேக்கப்பா அரக்கம் பின்னாலே விரட்டி வாரா. இந்த பெருசாலி மாவு உருண்டை கேட்டு என்கிட்ட மாவுக்கு நிக்கி. நான் மாவு உருண்டைக்கு நான் எங்க போவேன்? அதிரசத்துக்கு நான் எங்க போட்டோம்? அதிரசத்துக்கு ஒரு வாரம் ஆனா தானே அதிரசம் சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு வாரம் மாவு பிணைஞ்சு வச்சு அதிரசம் சுட்டா தான் அதிரசம் சாப்பிட முடியும். ஆமையா, அதை விட்டுட்டு சரி உடனே மாவு பிணைஞ்சு அதிரசம் சுட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது, கடுக்கு கடுக்குன்னு இருக்கும். கடுக்குங்க, ருசி கிடைக்காது. ஆமா, இந்த நேரத்துல அதிரசம் கேக்கு. ஆஹா, மாவு உருண்டை கேட்டு மாவுக்கு நிக்கி. நான் எங்க போட்டோம்? அதனால அப்பா பரம்பொருளே இந்த மானங்கட்ட விரிச்சாலி மாவுருண்டை கேக்கு, சீடுகட்ட விரிச்சாலி சீட உருண்டை கேக்கு, ஒழுக்கங்கட்ட விரிச்சாலி என்கிட்ட உளுந்த விடைக்கு நிக்கப்பா. அதனால உமக்கு பார்த்தா ஒரு பெரிய காளை வாகனம், என் தாயாகப்பட்ட சக்திக்கு பார்த்தா ஒரு சிங்கமுக வாகனம், என் தம்பி வடிவேலவே எனக்கு எத்தனைக்கோ இளையவே அவனுக்கு பார்த்தா ஒரு வண்ணமயில் வாகனம். அவன் பாட்டுக்கு மயில் வாகனத்துல பறந்து போறான். போயும் போயும் மூதேவிக்கு கூட ஒரு கழுத வாகனத்தை கொடுத்திருக்கிய, சனி பகவானுக்கு ஒரு காக்கை வாகனத்தை கொடுத்திருக்கிய, எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? என்ன ஆளை பார்த்தாவது வாகனத்தை கொடுக்க கூடாதப்பா? ஏன் உருவம் என்ன? அந்த பெருச்சாலி உருவம் என்ன? நான் ஏறி உட்கார்ந்தோம்னு வைங்க, கண்ணு ரெண்டும் பேட்டரி மாதிரி முன்ன வந்துரும். காலையில காக்கா இருந்து பேர்காலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஏற்பட்ட வாகனத்தை கொடுத்துட்டு நான் எப்படி போவேன்? நீரு இங்கேயே நில்லும், நானும் இங்கே நிக்கேன். அரக்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து எரிச்சிட்டு போட்டோம். உமால வந்தது தானே, நம்ம ரெண்டு பேரால போட்டோம் அப்படின்னு ஆதிமூல கணபதி அழுது புலம்பினார். பார்த்தா சிவபெருமான், மகனே ஆதிமூல கணபதி, அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. உன் வாகனம் சிறிய வாகனம் நினைக்காத, அது பார்க்கக்கூடிய வேலை பெரிய வேலை. அது பூமியை நோக்கி மூச்சு விட்டுதே ஆனா பூமி இரண்டு கபாலமா வெடிக்கும். அதிலே முச்சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருந்தே ஆனா அப்பாவும் அம்மாவும் உனக்கு துணைக்கு துணையா உன் அருகாமையில இருப்போம். அப்பா அப்பா, நான் போய் அமர்ந்திருந்தா எனக்கு பாதுகாப்பா நீங்க எப்படி இருக்க முடியும்? அப்பா, நான் ஒரு அரச மரமாகவும் உங்க அம்மா பார்வதி ஒரு வேப்ப மரமாகவும் உன் தாய் மாமா இருக்காரே கோபால கண்ணே, அவரே ஒரு ஆல மரமாக தோன்றி உன் அருகாமையிலே காவலா நாங்க உட்கார்ந்து இருப்போம். மகனே, அத்தை வருவாளாவா? எதுக்கு அத்தைய கேட்க? இல்ல மாமா வருவாருன்னு சொன்னீங்க. அத்தை லட்சுமி வருவாளா? ஆமா, அத்தை வருவா உனக்கு. அத்தை விழுதா வருவா. நீ விழுத பிடிச்சு தொங்கு. தொங்கு தொங்குன்னு தொங்க வேண்டியதா? கழுத்துல போட்டுறாம தொங்கு. அப்படியா? ஆமா, விழுற பிடிச்சு தொங்குனா அதாவது நான் தொங்குவேன். சரி, என் மச்சனை வந்து தள்ளி விடுவாரு. அதான் நான் தள்ளி விடுவேன். ஆமா, தள்ளி விட்டு காணாதுன்னு அந்த விழுதவ கழுத்தை சுத்திடுவேன். அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் விநாயக பெருமாளுக்கு வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். இனிமேல நம்ம இங்கேயே இருந்தோம், அரக்க நம்மளை இங்கேயே சாம்பலாக்கிடுவான் அப்படின்னு புன்னால திரும்பி பார்த்தாரு பாருங்க. அரக்கம் புன்னாலே விரட்டி வாரா. ஓடாதரம் சிவனே, நீர் எங்க போனாலும் உம்மை சுட்டெரிக்காம விட மாட்டேன். ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும்பாங்க. இந்த அரக்கன் பயந்து போய், அரக்கனுக்கு பயந்து போய் ஆண்டவன் சிவபெருமான் எங்கே வருகிறார் தெரியுமா? சாமி எட்டோடு 8 நாளம் எட்டோட்டம் ஓடினார். எட்டோடு 8 நாளம் எட்டோட்டம் ஓடினார். நாம ஓடிக்கொண்டு இருந்த மானம் உடல் இழைத்து போகும். அவர் பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கெங்கையர தரையதியில இறக்கி வைத்து
புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார் அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய ஆதிசங்கரன் பகவான் தான் ஒளிய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது ஆண்டவனால நின்னு அள்ளி கெட்ட நேரம் இல்ல அரக்கன் பின்னாலே வந்துகிட்டு இருக்கான் எரித்து விடுவான் என்று ஆயிரவாடிக்கு மேற்கே யமுனையாசாம் கரை ஓரத்திலே வந்து சிவரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தான் சிவபெருமான் அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சுவதி சிவனே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் இரேழு உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கிறது பார்த்தால் இந்த பார்வதா தேவி இறைவன் போய் 8 நாளாகிவிட்டது இன்னமும் ஆண்டவன் திரும்பி வர காணவில்லை ஒருவேளை அரக்கனால ஏதாவது அழிவு வந்திருக்குமா அப்படி என்று 14 உலகமெல்லாம் இறைவனை தேடி பார்க்கிறான் எப்படி கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி கடவுளை கோபாலா கேட்கலையா? பார்வதியாகப்பட்டவள் அண்ணா கோபால கண்ணா பார்வதி நான் அழைக்கும் சத்தம் பரந்தாமா உனக்கு கேட்கவில்லையா? ஈஸ்வரி நான் அழைக்கும் சத்தம் என் பெருமானே உனக்கு கேட்கவில்லையா அண்ணா? அப்படின்னு பார்வதி கண்ணீரை வடித்தா பாருங்க. பார்வதி அழுத கண்ணீர் திருப்பார் கடலே பொங்கி நிக்கி. கண்ணன் அழுத கண்ணீர் திருப்பார் கடலே அசையுது. அண்ணன் தங்கையுடைய பாசம் அப்படி
அப்ப இந்த பார்வதி அழைத்து விட்டாள் என்று பச்சை கால் கருட வாகனத்திலே பரந்தாமன் கைலைங்கிரி மலைக்கு வந்தார். தங்கையே பார்வதி, அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. அண்ணா கோபால கண்ணா, அச்சமில்லாத அரக்கனுக்கு ஆண்டவன் அதிக வரத்தை கொடுத்து விட்டு 8 நாளாச்சு எங்கு போனாரோ எனக்கே தெரியவில்லை அண்ணா. என் ஆண்டவன் 8 நாளைக்குள்ளே திரும்பி வரவில்லையே. நான் மாவிழப்பேன், பூவிழப்பேன், மஞ்சள் குழி நான் மறப்பேன், பூ மறப்பேன், பொட்டிழப்பேன், என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா. என் ஆண்டவனை நான் இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? என் கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா? என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா? என் அத்தா மட்டும் 8 நாளைக்குள்ள திரும்பி வரல, நான் நாக்க பிடுங்கிடுவேன், நஞ்சரைச்சு தின்னுடுவேன், என் உயிரையே மாச்சிருவேன். தங்கச்சி கவலைப்படாதே, அண்ணன் இருக்கு வரைக்கும் நீ அவசரப்படக்கூடாது. 8 நாளைக்குள் எங்க இருந்தால் அவர் குடும்பிய பிடிச்சு ஆண்டவனை கூட்டிக்கிட்டு வரேன். குடும்பிய பிடிக்க போறியா? அத்தா மேல அவன் சுண்டு விரல் படக்கூடாது, அவர் அன்பா அப்படி அணைச்சு கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஆட்சி தேர்ச்சி ஆதி கையிலே அமர வைத்து விட்டு கண்ணபிரான் பார்த்தார். இப்படியே போனோம் அப்படின்னா அரக்க நம்மளை பார்த்து எரித்து விடுவான். வேறு ஒரு சொரூபம் எடுத்து போக வேண்டும் என்று அன்று எடுத்த அவதாரத்தை கண்ணன் இன்னைக்கு எண்ணி பார்த்தார். என்ன சொரூபமாகி வருகிறார் தெரியுமா? ஆடு மேய்க்கும் மாயன் போல கொண்டு காவி உடை அணிந்தார், கழுத்திலே துளசி மணி மாலை அணிந்தார். இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96. மடியிலே சீங்குழலை வைத்துக் கொண்டு கண்ணபுரான் அப்படியே ஆயர்பாடியிலிருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டே வரார். வரக்கூடிய வழியிலே சிவன் இருக்கும் செவ்வரளி தோட்டத்தை கண்டார். இதுவரைக்கு வந்திருக்கும் போயிருக்கும் பாலைவனமா இருந்தது, இப்படி சோலைவனமா இருக்க ஆடு மாடை நிறுத்தினார். களைப்பு தீர்வதற்காக கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் கீதங்களை வாசிக்க வாசிக்க செவ்வரளி கொப்புக்குள்ள சிவபெருமானால இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா, நடன பிரியன் நடராஜ பெருமாள் இசைக்கு மயங்கி தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாவரும் உண்டா? இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை. இசைக்கு மயங்கவில்லையானால்
அவன் மனிதனே இல்லை. அவன் நெஞ்சில ஈரமே கிடையாது. எந்த ஒரு மனிதனுடைய மனசுல ஈரம் இல்லையோ அவன் தான் இசைக்கு மயங்க மாட்டான். கரெக்ட். ஈரம் இல்லனா அவனுடைய இலக்கம் இருக்காது. ஆமா, இசை அவ்வளவு இனிமையானது. உண்மைதானே? அப்போ இந்த நடனப்பிரியா நடராஜ பெருமாள் கண்ணனுடைய கீதத்திற்கு மயங்கி தன்னை மறந்து சுதித வராமல் ஆடுகின்றார். எப்படி ஆடுகின்றார்? தித்தி மீதி 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 மீயன சிவனும் ஆடவே, தித்தி மீதி 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 மீயன சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, அந்த சிவனிற்கு அரளி கொப்பு, அந்த சிவனிற்கு அரளி கொப்பு, சாமி மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது, மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது, ஒத்த கொப்பது, அது தத்தருகிட தருகிட தொமன, அது தத்தருகிட தருகிட தொமன, அங்கே ஆடுங்கொப்பை, ஆடுங்கொப்பை, ஆடுங்கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, அரணை கண்டு மாயன் கேலி அணைகம் கூறிட, எல்லா கொப்பும் சும்மா நிக்கி இந்த செவ்வரளி கொப்புக்கு மட்டும் என்னையா வந்திருக்கு அப்படின்னு கண்ணை அங்க எங்கும் ஓடி பார்த்தார். நம்ம இசைக்கு மயங்கனுமான இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது. ஒருவேளை நம்ம அத்தா தான் உள்ள இருப்பாரோ? சரி, போய் ஒரு 8 அவரை கூப்பிட்டு பாப்போமே. ஏ அத்தானோ, அத்தா, ஏ மச்சானோ, ஏ மச்சான், அத்தா மச்சான்னு 5-6 சத்தம் போட்டார் பாருங்க. ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் பதறுது. அரக்கன் தான் நம்மள அத்தா மச்சாம்னு முறை செப்பிக்கிட்டு இருக்கானா? அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட அரக்கா, மச்சாம்னு சொல்லாத மானங்கட்ட அரக்கன்னாரு. கண்ணே மூக்கு மேல கையா நின்னு சிரிக்காரு. ஐயோ, அரக்கம்னு நினைச்சலாம் அரளி மூட்டுக்குள்ள போய் இருக்காரு நம்ம மச்சான். இவர் இப்ப செவ்வரளி கொப்பை விட்டு இவர் வெளியிறங்கி வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? இவர் குட்டை உடைக்கணும், நம்ம கூடையில அடணும். அன்று செய்த லீலையை இன்னைக்கு நாம எடுத்து சொல்லணும். அப்படி என்று ஆண்டவனை பார்த்த அச்சுதன் கேலி பேசுகின்றார். அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவன், அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவன், அரக்கனுக்கு தான் பயந்த அரளி ஒளிந்தவன், ஏத்தா புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர், புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, கன்று மானை கரத்தில் ஏந்தி கையில ஆண்டவன், கண்ணன் பேச்சை காதில் கேட்டு அண்ணலாடவன், ஏத்தா புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, ஏத்தா மதுரையில, நீங்க மதுரையில, நீங்க மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது ஐயா, எத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையா, கோமால இதுவே தொல்லையா, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது, நீங்க இறந்து ஓட்டி வாங்கி உண்டது, ஏ அத்தா, காலம்
மதுரையில போய் கிளவிய வச்ச புட்டை வாங்கி தின்னுட்டு பாண்டிய மன்னன் கையால பிரம்பால அடிபட்டி நமக்கு வெக்கம் இருக்கா கொஞ்சமாவது மானம் இருக்கா அப்படின்னாரு பாருங்க. சிவன் அப்பந்தான் தெரிந்து கொண்டார். அரக்கனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும். அது மட்டும்தான் தெரியும். கண்ணனுக்கு நம்ம மச்சானுக்கு தான் நம்மளை பத்தி எல்லாம் தெரியும் என்று செவ்வரளி கொப்பை விளக்கினார். கண்ணன் நிற்பதை கண்டு படக்குன்னு வெளியிறங்கி வந்தார். மாப்பிள்ள என்ன இருந்தாலும் காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு என்ன கேவலமா பேசுறே எம்ம பேசுனேர்ல உம்மை நான் 2 வார்த்தையாவது பேசாம விட மாட்டேன். என்ன 4 வார்த்தை கேட்டேது கூட ஒரு வார்த்தை கேட்பேன் என்று கண்ணனை பார்த்து கடவுளார் கேள்வி பேசுகின்றார். ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா? ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா? இந்த ஆடு மாடு வைத்து வந்தது எத்தா உரியில் வெண்ண உரியில் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா? உங்களை உரலில கட்டி அடிகள் பட்டது தயிர் வெண்ண திருடி உண்டது மானம் இல்லையா? தயிர் மத்தால அடிகள் பட்டது மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா? உனக்கு ரோசம் இல்லையா? நீங்க மலைய பிடுங்கி கொடை பிடிச்சது வெக்கம் இல்லையா? ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை சரியா போச்சு. நீர் ஆயர்வாடி பட்டணத்துல போய் கண்ணனா பிறந்து கோபியர்கள் வீட்டுல வெண்ணைய களவாடி தின்னுட்டு போய் பொம்பளை கையால அடிபட்டு உமக்கு வெக்கம் இருக்கா? என்ன பொம்பளை கையில அடிபட குடுத்து வைக்கணுமா? எல்லாரும் லைன்ல வாங்க. அதான் எங்க அக்கா போட்டு விடுமா கொல்லுதா? தாத்தாவுக்கு 2 குடுப்பு கொடுப்போம். எங்க அக்காவை தான் கட்டி கொடுத்துருக்கு அவருக்கு. ஆமா வீட்டுல போட்டு கொல்லு கொன்றுவா. அதனால கண்ணன் கடவுளை கேலி பேசினார். கடவுள் கண்ணனை கேலி பேச மாப்பிள்ள மச்சனனுக்கு மச்சனும் பேசிக்கிருந்தா நேரம் போறது தெரியாது. ஆனாலும் அதனாலே நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாதியா? நீங்க தான் போய் அரக்கனை வதை முடித்து விட்டு வரணும் அப்படின்னு சொன்னா மச்சனம் விலை இருந்தா மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க தான் போய் அரக்கனை வதை முடிக்கணும். நான் போனா ஆடு மாடை யாரையா மேய்ப்பா? நீர் மாடு மேய்க்க போறீரா? மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லையா மாப்பிள்ள? போன பொம்மை நம்பி நான் எப்படி ஒப்படைக்க? கொடுங்க, நான் உங்க ஆடு மாடை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். பக்கத்துல எந்த சந்தை இருக்கோ கொண்டு போய் வித்துறேன். அதுக்கு தான் உம்மை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி வேண்டாம். அதனால நான் எப்படி வடிவமா நிக்கிறேனோ அதே சொரூபத்தை எடுத்தா தான் உம்ம கிட்ட என் ஆடு மாடு வரும். ஆமையா. கழுத்துல கருணாகம், ஆனைத்தோல் போர்வை, புலித்தோல் ஆசனம். ஆடு மாடு உம்ம கிட்ட வராது. என்று கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை கொடுக்க ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் பெருமான் கோபால கண்ணன் இதே சொரூபத்திலே போனாமையானா அரக்கனை வதை முடிக்க முடியாது என்று அவர் எப்பேர்பட்ட சொரூபமாகி வருகிறார் தெரியுமா? எடுத்தாரே ஒரு சொரூபம், எடுத்தாரே ஒரு சொரூபம் என் பெருமான் கோபால் மோகினியா வடிவம் கொண்டு, மோகினியா வடிவம் கொண்டு மோகனனு வாரா பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, கண்ணுக்கான கண்ணழகி, கண்ணுக்கான கண்ணழகி, அவன் காது மூக்கு வடிவழகி, கண்ணுக்கான கண்ணழகி, அவர் பெண்ணுக்கான பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, பொட்டிட்டு மையலு புருவத்துக்கு மையது, பச்சை ஈர பட்டுடுத்தி பவளத்தால சட்டை போல், காஞ்சிபுரம் பட்டுடு கனகம்பர சட்டை போல் எடுத்தார் என்
உலகத்திலே யாரும் காணாத பேரழகியாக மோகினி வடிவமெடுத்து வருகிறார் மோகன கண்ணை. காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டார். பச்சை நிற பட்டு உடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு நின்றவர் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டார். பார்த்தவர் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டார். அவன் அடையும் உடையும் சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடையில் பின்னி முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர். புன்னழகை கண்டவர்கள் பேதளித்து பின் தொடர்வார் 1000 பேர். அப்பேறுபட்ட அழகான சுரூபத்தை எடுத்து தன்னழகும் காணாத தங்க நகை பூட்ட வேணும் என்று மோகினி தன்னைத்தானே அலங்காரம் செய்கிறார். அவ எப்படி அலங்கரித்தால் தெரியுமா? அவ தலையில சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியான் தாளம் பூவான். அவ ராக்கோடியான் தாளம் பூவான். அவ காதுக்கு நல்ல கம்மல்களாம் கல்பவித்தல் சிமிக்கிகளாம். அவ செவட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்ன அம்பு தட்டு மிட்டான். அவ கழுத்துக்கு அவள் மாலை பவல் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலி. அவ கச்சப்பர மாலைகளா அவ அலங்கார தாயத்துடன். அவ கையவிலே அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேன காப்பு விட்டாள். அவ மோட்டா நல்ல வளையலிட்டாள். 5 நல்ல விரலதற்க 5 மோதிரமா. அவ 10 நல்ல விரலதற்கு பவுன் பதித்த மோதிரமா. அவ காலில் மில்சி பில்சி முந்தாங்கி பிந்தாங்கி. அவ கட்டுவமா பூடிகளா பூரி இல்ல பூடி பூடி பூரியும் கிழங்கு விடியாக்காலம் கொடுப்பாங்க. கட்டுவம் பூடின்னா அது ஒரு ஆபரணம் அந்த காலத்துல, இப்ப யாருக்கும் தெரியாது. கட்டுவமா பூடிகளா. அவ இழுத்து சங்கிலி மாட்டினா. அவ இஸ்கோலானி பூட்டினா. அவ இத்தால படி கொத்து சரப்படி ஏத்த சந்தன காப்பு. அவ இடுப்பி ஒட்டிய சிகப்பு. இது யாரு செய்த வேலை? மதுரை தட்டார் செய்த வேலை. இது மதுரை ரத்தின புதுக்க வேலை மாறாது சொல்ல மேலாது. அவ தாலி தவிர பீலி மூதல் அந்த மோகினியா. அவ தங்கத்தாலே அலங்கரித்தாள். தாலிய தவிர அத்தனையும் மோகினி தங்கமா சூட்டிருக்கைய பெரியம்மா. சாமி பிறக்க போது கீழே விழுந்துடாதீங்க. தூக்கம் என்னம்மா வருது? அதனாலே மோகினி உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்கத்தாலே அலங்கரித்தார். அரக்கன் வரும் காட்டு வழியாகவே வந்து கொண்டிருக்க மோகினி அங்கிருந்து வந்தா அரக்கன் இங்கிருந்து பார்த்தான். அடே அப்பா, பிரம்மன் படைப்புல இப்படி ஒரு பிறவியா? நான் மட்டும் இவளை படைக்கும் போது பிரம்மன் பக்கத்துல இருந்தா பிரம்மனுக்கு பாராட்டு விழாவே வச்சிருப்பனே. இப்படி ஒரு அழகான பெண்ணு தன்னந்தனியா வந்துகிட்டு இருக்காளே, யாரு எவருன்னு கேப்போம். ஏ பெண்கொடியே, யாரடி நீ? எங்கிருந்து இங்க வருகிற? முதல்ல நீ யாருன்னு சொல்லுடா. நீ டீனா நான் டாம்பே. நீ என்னம்மான்னா நான் என்னையான்னு கேட்பேன். மரியாதையை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும், பாத்துக்கோ. அதனால நீ யாரு எவருன்னு விவரத்தை சொல்லு. நான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். இறைவனை எண்ணி 6 வருடம் தவம் இருந்தேன். சிவனையே நினைத்து 5 விரலுக்கு அக்கினி வரத்த வாங்கி ஆண்டவனை எரிக்க வந்து எனக்கு பயந்து அவரை காங்கல. அவரை தேடி காட்டுக்குள்ள வந்து உன்னைய கண்டேன். நீ யாருன்னு சொல்லுன்னா? என் அண்ணாயே வல்லரக்கா, நான் பிறந்த கதை சொல்லட்டுமா? நான் பூத்த கதை சொல்லட்டுமா? நான் வளர்ந்த கதை சொல்லட்டுமா? வாக்கப்பட்டு போன கதையை சொல்லட்டுமா? அண்ணா, நான் பால் மரத்து கீழிருந்து பாவை நாம்
நான் பட்ட கதை சொன்னேனையானா அந்த பாலெல்லாம் வத்தி போகும், பால் மரமும் சாய்ந்து போகும், காய் மரத்து கீழிருந்து கண்ணி நான் பட்ட கதையை சொன்னேனையானா காயெல்லாம் உதிந்து போகும், காய் மரமே சாய்ந்து போகும். நான் யாரு தெரியுமா அண்ணா? என் கதையை சொன்னா வெள்ளி விடியும், விடிவெள்ளியும் கால் வீசும். ஆனாலும் சொல்லுதேன் கேளு, ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அதனால நான் யாரு தெரியுமா அண்ணா? மலையாள தேசத்தில், மலையரச தேசத்தில், மலையரச பெச்சமா என் பெயரு மோகினி. பிறந்தவ 8 பேர், பெண்ணா பிறந்திருந்தோம். அண்ணா வல்லரக்கா, நான் மலையாள தேசத்தில் மலையரசன் பெச்சமாக. எங்க அப்பா பேரு மலையரசன், எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. காஞ்சி போன மாலை இல்லையா? காஞ்சனா மாலை. நாங்க பிறந்தவா மொத்தம் 8 பேரு. 8 பேர்ல எங்க அக்கா 7 பேரையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலேயே கைப்பிடித்து கொடுத்தார். என்னைய மூத்த எங்க அக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதர் எங்க அக்கா சிவகாமிய கொடுத்துரு. இரண்டாவது அக்கா திருவண்ணாமலையதி அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலைய கொடுத்துரு. மூணாவது அக்கா மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திருக்கோம். நாலாவது அக்கா சங்கரன் கோவிலே சங்கரனையினாருக்கு ஆவட கோமதிய கொடுத்துரு. அது கிளையா அக்கா திருநெல்வேலி டவுனதி நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்துரு. ஆறாவது அக்கா பாவநாசம் தன்னதி பாவநாத பெரியோருக்கு உலகம் மாலை கொடுத்துரு. ஏழாவது அக்கா குச்சாலம் தன்னதி குச்சாலநாதருக்கு குச்சாலநாதருக்கு எங்க அக்கா குலல் மாமணிய கொடுத்திருக்கோம். நான் 8வது பிறந்த மகா, என் பெயரு மோகினியா. நான் தான் 8வது பிறந்த மகா. எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு, கட்டமண்ணும் குட்டிய சிவரா போச்சு. இருந்தாலும் எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தார். நான் 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி இருக்க, நான் இருக்க அழக பார்த்து என்ன கேட்காத மாப்பிள்ளை கிடையாது. 3 மாப்பிள்ளை கேட்டாங்க, 4 மாப்பிள்ளை கேட்டாங்க, பாவநாசத்துல 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. போதும் போதும் போதும், உள்ளூர்ல ஒரு பேரும் கேட்கல. இவ வாய் உள்ளூர்ல எப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமில, அதனால கேட்கல. ஆனாலும் இருக்கக்கூடிய அழக பார்த்து எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவனிக்கடை 56 தேசத்துக்கும் அழைப்பு கொடுத்து சுயம்பரம் வைத்திருந்தார். அழைப்பு கொடுத்த அத்தனை பேருமே என் கல்யாணத்திற்கு வந்திருந்தார்கள். அழைப்பே இல்லாம மதுரையில இருக்காரே சொக்க குள்ள மனசு எங்க அக்கா வீட்டுக்காரரு, அவருக்கு என் மேல 2ஆம் தரமா ஒரு ஆசை. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, 2ஆவதா வந்தாரு. என் மேல ஒரு ஆசைதான் அவருக்கு. அதனால கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனுஷன் அவரு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு. சொக்கனுக்கு சட்டி அளவு, சொக்க மொண்டாட்டிக்கு பெட்டி அளவு என்பார்கள். அவ பெட்டியில சோத்த வாங்கி கொடுத்தா முங்க சாப்பிடுவாரு, முனங்க தூங்கிடுவாரு. அப்போ இந்த சொக்கன் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தாரு பாரு. எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். நான் சுழட்டி எறிந்த மாலை சொக்கன் கழுத்துல போய் சொகசா விழுந்தது. அன்னைக்கு விழுந்த மாலை கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாது. அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது. என் கிரகம் அவருக்கே நான் வாக்கப்பட்டு போனேன். மதுரைக்கு போகும்போது எங்க அப்பா எனக்கு 7 வண்டி சீதனம். எனக்கு ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்தில் 1 கோடி. ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி. கோவில்
கோவில்பட்டியில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற உங்கள் முத்து வீடியோஸ் தற்போது அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் எங்களிடம் கேண்டிட் போட்டோஸ் அண்ட் கேண்டிட் வீடியோஸ், ஸ்பாட் மிக்சிங், LED வால், பிளாஸ்மா டிவி, பர்த்டே பேபி ஷூட்ஸ், ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ், போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ், அவுட்டோர் போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷூட் இவை அனைத்தும் சிறப்பாக செய்து தரப்படும். மேலும் ஆல் ப்ரோக்ராம் ஃபுல் HD and 4K வீடியோ ட்ரோன் ஷூட் இவை அனைத்தும் மேலும் சிறப்பாக செய்து தரப்படும். மேலும் நீங்கள் தரும் விளம்பரங்கள் மக்களை சிறப்பாக சென்றடைய அக்ஷயா டிவி மற்றும் சாய் மீடியாவை தொடர்பு கொள்ளவும். விளம்பரம் என்பது வீண் செலவு அல்ல, வியாபாரத்தின் முதலீடு. மேலும் தொடர்புக்கு முத்து வீடியோஸ் அண்ட் போட்டோஸ், குரு காம்ப்ளெக்ஸ் மாடி, தெற்கு பஜார், கோவில்பட்டி. உரிமை KR சண்முகவேல். செல் 9842183328. பாத்தீங்களா? நல்ல பாசம். அப்ப 7 வண்டி சிதனத்தோட நான் போய் இறங்கினேன். சரி. மதுரை சொக்க நேரா உள்ள போயிட்டார். சரிதானே. எனக்கு எந்த பக்கம் போனோம்னு தெரியல. 4 வாசல் ஒண்ணு போல இருந்துச்சு. ஆமா. நான் கண்டா ஆரத்தி எடுக்கத்தான் ஆள் அனுப்புவார் போலக்கு அப்படின்னு நான் வெளியவே நின்னேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. பச்சை நிறத்தோடு பச்சை ஆடையோடு பச்சை கிளியை தன் தோளிலே சுமந்து கொண்டு அங்கிருந்து ஒருத்தி வந்தா. அவதான் எங்க அக்கா மீனாட்சி. வந்த உடனே என்ன தங்கச்சி நினைச்சாளா, என்ன உடப்பிறந்தாள் நினைச்சாளா? என்ன பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? அடி யாரடியா சக்கலத்தி, யாரடியா சக்கலத்தி, எங்கிருந்து எங்கு வந்த, முடிய பிடிக்க முக்குக்கு இழுத்தாள், தலைய பிடிக்க சண்டைக்கு இழுத்தாள், கொண்டைய பிடிக்க கொண்டைய பிடிக்க தெரு கோடிக்கு இழுத்தாள். எங்க அக்காவுக்கு எனக்கும் ஒரே கொண்ட முடி சண்டை. சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அண்ணா என் தாலி அத்தாவை மூஞ்சில விட்டுட்டு உன் கூட வந்ததும் போதும் வந்ததும் போதும்னு எங்க அப்பா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒத்தையில போறோம்னு நினைக்காத. மாமி போறா முன்னால என் மாமா வாரார் பின்னால, அத்தை போறா முன்னால எங்க அத்தா வாரார் பின்னால. என்ன தாலி போடணும் நினைச்சா உன் தலைக்கு சேதம் வந்துடும். போய்கிட்டே இருதுன்னா ஏ மோகினி, நீ இருக்க அழகுக்கு ஏமா வீட்டுல போய் இருக்கணும்? எனக்கு 2ஆம் தாரமா வாக்கப்பட்டு வந்தா உனக்கு நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்க அப்படின்னு சொன்ன உடனே நான் உனக்கு 2ஆம் தார மனைவியா வரணும்னா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? அரக்கா மூத்த மனைவி இருக்கா, எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு 2ஆம் தாரமா வாரேன். சத்தியம் வேணுமா? எப்படி சத்தியம் வேணும்? அலை கடலிலே முங்கி 3 முங்கு போட்டிய முன்னாலே வந்து நின்று முண்டு விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டோம்னு சொல்லி நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் தான் உனக்கு 2ஆம் தரம் கொண்டாட்டி. அப்படின்னு நான் பாருங்க அரக்கனுக்கு நிக்க முடியல. வேகத்தை பார்த்தா நேர அலைகடலுக்கு ஓடி வந்தான். அவன் முங்கு வானா நிமிருவானா, அவன் 3 முங்கு போடுவானா, அவன் மோகினியா முன்னாலே, அவன் முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரசனைத்தா சுத்துவானா. உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக நான் மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஒருபடி அண்ணன் வாங்கி உண்ண மாட்டேன், உனக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படி என்று அவன் முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரசிலையா வைப்பானா. தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்கு சுக்கா நறுங்குவானா. எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையில் எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானை வைத்துனரே, நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா, என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால்
மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால், அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்திலே எதுவும் கிடையாது. பெண் நினைத்தால் எதையும் சாதித்து முடிப்பாள் ஐயா. மோகினி அவதாரம் எடுத்தேன், மோகம் கொண்ட அரக்கனை எரித்தேன் என்று சொல்ல அதே சொருபத்தை என் முன்னாலே எடுத்தாத்தான் உண்மை நான் நம்புவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க அந்த இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோக லிஸ்டை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூனு ஒளிலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடக லக்கணத்து இங்கிலமாகவே அமிர்த யோகத்து ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் ஐயனார் ஆரியங்க ஐயனார் அத ஐயனார் ஐயனார் குலத்து புலி ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் என் ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால நீங்க ஒரு குரவை போடுங்கம்மா. ஏன் முக்கா முக்கா மூணு தேரா ஒரு குரவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குரவை இருகரையும் பெருகி வர சாஸ்தா பிறந்தவண்டு பொன்னால பூநூல பொன்பதித்த நாவடம்மா வெள்ளியால பூநூல வெண்கலத்தால் நாவடம்மா தங்கத்தாலை பூநூல தனி வயிற தாவடம்மா ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வேப்படையா முன்படையா மின்படையா கண்டியலும் பெரும்படையா ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். கும்மிப்பாட்டு படிக்கலாம்னு இருந்தோம், நமக்கு நேரம் அது வரைக்கும்